ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு நல்ல ஆசிரியர் வாழ்ந்து வந்தார். தினமும் போல ஒரு நாள் பள்ளிக்குச் செல்லும் முன் தன் 8 முழ வேட்டியை வீட்டின் வெளியே காய போட்டார். பின்னர் பள்ளிக்குச் சென்று குழந்தைகளுக்கு அன்போடு பாடங்களையும் நல்லொழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தார். மாலை 4 மணியளவில் வீடு திரும்பிய ஆசிரியர் வேட்டியை எடுக்க வெளியே வந்தார். ஆனால் அதிர்ச்சியாக அந்த வேட்டி அங்கே இல்லை. வீடு முழுவதும் தேடியும் வேட்டி கிடைக்கவில்லை. மறுநாள் இந்த விஷயம் ஊரெங்கும் பரவியது. ஊரார் எல்லோரும் இது சிகாமணிதான் செய்திருப்பான் என்று குற்றம் சாட்டினார்கள். ஆனால் ஆசிரியர் யாரையும் குற்றம் சொல்லாமல் அந்த விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளாமல் பள்ளிக்குச் சென்றார். பள்ளியில் அவர் பார்த்தது சிகாமணியின் மகன் சகாதேவன். அவன் அமைதியாக நல்லபடியாக படித்துக் கொண்டிருந்தான். அப்போது ஆசிரியர் ஒரு பாடம் எடுத்தார். ஒரு மனிதன் அவன் குடும்பத்தால் அல்ல, அவன் குணத்தால்தான் மதிப்பிடப்பட வேண்டும். இந்த வார்த்தைகள் சகாதேவனின் மனதை தொட்டன. அன்று மாலை அந்த வேட்டியை ஆசிரியரிடம் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சகாதேவன் முடிவு செய்தான். நேராக கொடுக்க கூச்சமாக இருந்ததால் ஒரு நண்பன் மூலம் வேட்டியை அனுப்பி மன்னிப்பும் கேட்டான். ஆசிரியர் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டார். ஊரார் தண்டனை கேட்டு வந்தபோது ஆசிரியர் சொன்னார், ஒரு தவறு திருத்தப்பட்டுவிட்டது, ஒரு நல்ல குணம் வென்றுவிட்டது, இதுவே போதும். அதை கேட்டதும் ஊரார் அனைவரும் அமைதியாகச் சென்றார்கள். நீதி: நல்லொழுக்கம் தவறையும் திருத்தும்.